விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம செலவு குறைந்த இயற்கை பூச்சி வெரைட்டிகளை பற்றி பார்க்கலாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது பெருங்காயம். பெருங்காயம் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 1 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு சாக்கு பையில் போட்டு நீர் பாசனம் போகிற கால்வாயில் போட்டு வச்சுருங்க. தண்ணி போக போக தண்ணி கூடயே பெருங்காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி செடிகளுக்கு போகும். இந்த மாதிரி பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு போகிறது மூலியமாக செடிகளோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும், பூச்சி தாக்குதலும் கம்மியாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூண்டு. பூண்டு கரைசல். பூண்டு ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. உரலில் போட்டு நல்லா இடித்து அது கூட 150 மில்லி மண்ணெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 24 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறின இந்த கரைசலை வடிகட்டி அது கூட 60 லிட்டர் தண்ணி சேர்ந்து 1 ஏக்கருக்கு நீங்கள் இருக்கிற செடிகளில் ஸ்ப்ரே பண்ணலாம். இதன் மூலியமாகவும் உங்களுக்கு பூச்சி தாக்குதல் கம்மியாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வில்வம். வில்வம் மரத்தோட எல்லா பாகங்களையுமே நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்திக்கலாங்க. முதல்ல இலையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை வச்சு வேர்ஹவுஸ், அதாவது தானிய கிடங்கில் வரக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது வில்வ மரத்தோட பட்டை. இந்த பட்டையிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெயை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈ, கொசு இந்த மாதிரி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மூணாவது விதையிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெயை கொண்டு இலைகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பூச்சி விரட்டி சுக்கு. சுக்கு அஸ்திரம் தயாரிக்கிறதுக்கு சுக்கும் பாலும் தேவைப்படுங்க. சுக்கு ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொடி பண்ணிக்கோங்க. அதை 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணி பாதியாக சுன்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 5 லிட்டரு பால், அது பசும்பாலாகவும் இருக்கலாம், எருமைப்பாலாகவும் இருக்கலாம். அந்த பாத்திரம் தாமிரமாக இருக்கக்கூடாது. இந்த பாத்திரத்தில் பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. பால் ஆறுனதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஆடையை எடுத்துடலாம். இப்போ நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற பாலையும் சுக்கையும் ஒன்றா கலந்துக்கணும். அது கூட 200 லிட்டர் தண்ணியும் சேர்ந்து நல்லா கலந்து செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இதை நீங்கள் 21 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவு 1 ஏக்கருக்கு போதுமான அளவு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இயற்கை பூச்சி விரட்டி வேப்பங்கொட்டை சாறு. இந்த வேப்பங்கொட்டை சாறு ரொம்ப காமனான பூச்சி விரட்டி தாங்க. வேப்பங்கொட்டையில் தான் சாறு எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். வேப்பம் புண்ணாக்கை நம்ம ஊற வச்சு தெளிக்கக்கூடாது. அது அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்காதுங்க. அதனால் வேப்பங்கொட்டையை கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் சாறு எடுத்து நீங்கள் தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை ஒரு 5 கிலோ எடுத்துக்கோங்க. உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. 10 லிட்டர் தண்ணி கலந்து 24 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் பயிர்களுக்கு தெளிக்கலாம். இது கூட காதி சோப்பு அப்படி இல்லைன்னா ஷாம்பு கலந்துக்கிட்டிங்கன்னா அது ஒட்டும் திரவமாக உங்களுக்கு பயன்படுங்க. நன்றி. நாங்கள் உழவர் உலகம் விவசாய சேவை மையம். உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமாக ஏதாவது டவுட்டோ இல்லைன்னா உதவிகளோ தேவைப்பட்டால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.